அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி நான் தான் ஒற்றை தலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு இன்னும் பிடிவாதமா இருக்கிறாரு. தமிழகத்துல 39 இடங்கள்லயும் நாங்க தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இப்ப மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டியும் இருக்காரு. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு பேட்டியில இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, நாங்க வேட்பாளரை அறிவிச்ச உடனே நாங்க வெற்றி உறுதி செய்யிட்டோம். மக்கள் எங்களை நம்பிட்டாங்க. 40 தொகுதியிலுமே நாங்க தான் வெற்றி பெற போறோம். தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதியில நாங்க தான் வெற்றி பெற போறோம்னு சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்குடைய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, தமிழகம் உட்பட பாண்டிச்சேரி 40 தொகுதியிலுமே அதிமுகவில் இரட்டை இலை சின்னம் படுதோல்வி சந்திக்க போகுது அப்படிங்கிறது நம்ம கண்கூடா பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமியும் திமுகவும் இணைந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறக்கூடாது, அதற்கான வியூகங்களை நமக்கு வகுத்து நம்ம அவங்க தோற்கடிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மும்முரமாக வேலை செஞ்சாங்க. நாளடைவில் தமிழகத்தில் பெரும்பான்மை இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்த உடனே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கலை உண்டாயிருக்கு. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தமிழகத்தில் எந்த இடங்கள் வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, ஆனால் கோயம்புத்தூரும் ராமநாதபுரமும் வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், 39 இடங்கள்லுமே அதிமுக தான் கைப்பற்றும் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரர்கள், ஆனால் அங்கே கட்சிக்காக வேலை செஞ்சவர்கள் யாருமே போட்டியிடலை. கட்சியில் அடிப்படை தொண்டர்கள் யாரும் போட்டியிடலை. இதுவரையிலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான ஆட்கள் இந்த பாராளுமன்ற தேர்தல் போட்டியிடலை. முக்கியமான ஆட்கள் நீங்கள் போட்டியிடுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட நான் உங்களுக்கு சீட்டு தரேன் நில்லுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் இந்த முறை எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுல ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா நின்றா தோற்றுருவோங்கிறது நல்லா தெரியும். உண்மையான அதிமுக தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்கிறது மக்கள் நல்லா அறிஞ்சுக்கிட்டாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. எடப்பாடி பழனிசாமி இந்த 39 வேட்பாளர்கள் தமிழ்நாட்டில் அறிவித்த உடனே தொண்டர்கள் மத்தியில், அதாவது கொஞ்சம் நெஞ்சம் தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் உண்டு பண்ணியிருக்கு. அப்போ சாதாரண தொண்டர் இங்கே எந்த விதமான பதவிக்கும் வர முடியாது, எந்த விதமான தேர்தலையும் போட்டியிட முடியாதுன்னா அப்போ எடப்பாடி பழனிசாமி பக்கம் நம்ம எதுக்கு இருக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த பாராளுமன்ற தேர்தலே சரியாக வேலை செய்யலை அப்படிங்கிறதையும் நல்லா நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒன்று எம்ஜிஆர் எதிர்த்து போட்டியிட்டவங்களா இருப்பாங்க, இல்லை புரட்சித் தலைவி அம்மா அவர்களை அவதூறாக பேசினவங்க இருந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. உண்மையான அதிமுக தொண்டர்களுக்கோ ஒரு உண்மையான அதிமுக விசுவாசிக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த முறை சீட்டு கொடுக்கவே இல்லை. இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன நினச்சிக்காங்க அப்படின்னா, தான் களத்தில் நிற்கணும், தொண்டர்களை இப்போ பள்ளிக்கடாவை ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காருன்னா, எவன் எக்கடு கட்டு போனாலும் பரவாயில்ல, நாம தலைமை பொறுப்பில் இருந்தால் போதுங்கிற மாதிரி தான் அவர் நினைக்கிறாரு. இப்போ ராமநாதபுரமும் கோயம்புத்தூரும் எப்படி வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வரும்போது எடப்பாடி பழனிசாமி அடுத்த வியூகங்களில் என்ன வகுக்கிறாரு அப்படின்னா, இவங்க ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் வெற்றி அடைஞ்சிட்டார் அப்படின்னா நமக்கு கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கி நம்ம கட்சியுடைய தலைமை பொறுப்புக்கு வர முடியாது. இந்த அளவுக்கு காசு பணம் கொடுத்து எல்லாத்தையுமே தக்க வச்சிருக்கிறோம். இனிமேல் அவர் வெற்றி பெற்று உள்ள நுழைஞ்சிட்டாரு அப்படின்னா நமக்கான மரியாதை இருக்காரு. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, அமைச்சர்களை வீட்டுக்கு அழைச்சி ஒரு ஆலோசனை மாதிரி நடத்திட்டு இருக்காராமா. நான் ஒற்றை தலைமைக்கு வரணும், யார் இணைஞ்சாலும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவர் யாரும் கட்சிக்குள்ள வரக்கூடாது, அதற்கான நம்ம வியூகங்களை வகுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்காங்களாமா. ஆனா முன்னாள் அமைச்சர்கள் யாருமே எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த யோசனை கேட்கறதுக்கு தயாரா இல்லை. 2026 சட்டசபை எலெக்ஷன் வருது. அந்த சட்டசபை எலெக்ஷனில் அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னா ஓபிஎஸ் என்கிற ஒரு மனிதர் கட்சிக்கு உள்ளே வரணும். அவர் வந்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். அதோடு கட்சியை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா டிடிவி தினகரனும் உள்ளே வரணும். 2021 ஆட்சி அமைக்க முடியாதவங்களுக்கு மிக முக்கியமான காரணம் சொல்லி பார்த்தோம்னா டிடிவி தினகரன் தான். அவர் கிட்டத்தட்ட ஒரு 60-70 தொகுதிகளை அவர் வாக்கை பிரித்ததுனால அதிமுக வெற்றி பெற முடியல. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நம்ம செயல்படணும்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர்களுமே பேசுகிறாங்களாமா. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஓபிஎஸ் கட்சிக்கு உள்ளே வந்துட்டால் நமக்கான மரியாதை கிடைக்காது, அவரு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசுகிறாராம. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்குமே முட்டிக்கிடுச்சாமா இந்த பிரச்சனையில்.
முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த வேட்பாளர்கள்லாம் நீங்க அறிவிக்கும் போது கட்சிக்காக உழைத்த வேட்பாளர்களை அறிவிங்க. காசு பணம் இருக்கிறவன்னு பார்த்து நீங்க அறிவிச்சீங்கன்னா, நாளைக்கு தொண்டர்கள் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கூட நம்ம கூட இருக்க மாட்டாங்க. கட்சியில ஒரு அதிருப்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நீங்க சொல்றத சொல்லுங்க. நான் எப்படி செய்யறத செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காசு இருக்கிற வேட்பாளரா பார்த்து அறிவிச்சிட்டாரு. இது அங்கே இருக்கிற நிர்வாகிகள் மத்தியிலே மிகப்பெரிய குழப்பத்தையும் ஒரு பூசலையும் உருவாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இந்த 3 பேர் கட்சிக்கு உள்ளே வரக்கூடாது. அந்த அந்த நிலைப்பாட்டில் கரெக்டாக இருக்கிறாங்க. அங்கே முன்னாள் அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களா இருந்தால் மட்டும்தான் 2026 சட்டசபை எலெக்ஷனில் வெற்றி பெற்று நம்ம ஆட்சி அமைக்க முடியும் இவங்க சொல்கிறாங்க. தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம கட்சிக்கு கொடி பிடிக்கவும் கோஷம் போட மட்டுமே பயன்படுத்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இனிமேல் அவர் பக்கம் இருக்கிறது மிகப்பெரிய தவறு. தொண்டர்களோட உரிமையை மீட்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி போகிறதா நல்லது அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் நினைக்கிறாங்க. இப்போ இந்த 39 தொகுதியிலுமே அதிமுக படுதோல்வி அடைகிறதுனா அது மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நல்லா தெரியுது. ஆனால் அவர்களுடைய வியூகம் பலிக்குமா அப்படிங்கிறத போக போகத்தான் பார்க்க முடியும். ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியை வெற்றி பெற்ற உடனேயே இங்கே மிகப்பெரிய அளவில் அதிமுகவில் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படும். அதனால் அந்த ஒற்றை தலைமைக்கு வரும். அந்த ஒற்றை தலைமையும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் வரக்கூடிய வாய்ப்புகள் 100% நிறையா இருக்கிறது. நன்றி, வணக்கம்.